ஸோ இந்த வீடியோவில் நம்ம புக் வேல்யூனா என்ன, புக் வேல்யூ பர் ஷேர்னா என்ன, அதுக்கப்புறம் பிபி ரேஷியோனா என்ன, ஸோ இது மூணுத்தையும் கண்டுபிடிச்சா அதோட யூஸ் என்ன எல்லாமே பற்றி வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் கிளாரிஃபை பண்ண ஆசைப்படுறேன். நம்பர் 1, இந்த வீடியோ கம்ப்ளீட்லி பிகினர் ஃப்ரெண்ட்லி வீடியோவாக இருக்கும். ஸோ நீங்கள் ஷேர் மார்க்கெட் புதுசாக இருக்கீங்க ப்ரோ, இந்த டேர்ம்ஸ் சுத்தமாக புரிய மாட்டேங்குது, ஆனால் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சால் நல்லா இருக்கும் ஆசைப்படுறவங்க தான் இந்த வீடியோ கம்ப்ளீட்லி எஜுகேஷன் பர்பஸாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஷேரை வாங்கினாலும் சரி இல்லை வித்தாலும் சரி அது உங்கள் ரிஸ்க்ல தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிறீங்கல்ல, அதுக்கு நீங்க தான் உத்தரவாதமா இருக்கணும். ரெண்டாவது, யூடியூப்ல வீடியோ போட்டு பணம் சம்பாதிக்கிற எத்தனை பேருமே நானும் ஒருத்தன் தான். ஸோ இதே மைண்ட் செட்டோட இதே மோட்டிவோட வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். நம்ம புக் வேல்யூ அப்படின்னு பார்த்தலாம், ரொம்ப ஷார்ட்டா சொல்லித்தரேன். இப்போ புக் வேல்யூ அப்படி சொல்லப்படுறது ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா, ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டா என்ன இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் வேல்யூ இருக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இது ஓவர் வேல்யூடா அண்டர் வேல்யூடான்ற ஒரு காமன் ஸ்டேட்டஸ் வந்து இதுக்குள்ள இருக்கும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன், இந்த மூணுமே உங்களுக்கு வந்து பக்காவா புரிஞ்சிடும். டாடா மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கம்பெனி வந்து எடுத்துக்கோங்க. என்ன ஆகுறாங்க அப்படின்னா அவங்க கம்பெனியோட வெல்த் பெருக்கிறதுக்கு, அதாவது அவங்க பிசினஸ் பெருக்கிறதுக்கு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வராங்க, சரிங்களா? ஸோ ஷேர் மார்க்கெட்ல வந்த உடனே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஷேர்ஸை வந்து இஷ்யூ பண்றாங்க. இப்போ ஒரு ஷேரோட வேல்யூ வந்து 100 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இஷ்யூ பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த ஷேர் யார் வாங்க போறா? என்ன மாதிரி ஒரு இன்வெஸ்டர் தான் வாங்க போறாரு, சரிங்களா? இன்வெஸ்டர் ட்ரேடர் வந்து இதை வாங்க போறாரு. ஸோ இப்போ ஒரு ஷேர் ரிலீஸ் ஆன உடனே அதை வாங்குறதுக்கு இந்த இன்வெஸ்டருக்கு என்னென்ன தேவை? பேசிக்கலி சில விஷயங்கள் நம்ம ஃபைன் பண்ணி தானே ஒரு ஷேர் வாங்குவோம். அதுல ஒண்ணுதான் புக் வேல்யூ. சரி, இப்போ இந்த ஷேரை ஒரு லேண்டோட நம்ம வந்து கம்பேர் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ இந்த லேண்டு ஒரு டெவலப்பே ஆகாத ஒரு வில்லேஜ்ல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த லேண்டோட விலை 1 கோடி ரூபாய் வச்சுக்கலாம், சரிங்களா? ஒரு நிறைய ஏக்கர்ஸ் இருக்கு இந்த லேண்ட்ல, அந்த ஏக்கரோட விலை வந்து 1 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த லேண்ட்ல ஒரு ஸ்கூல் பக்கத்துல வருது, அப்புறம் இந்த லேண்ட் பக்கத்துலயே ஒரு மெட்ரோ ஒர்க் நடக்குது, சரிங்களா? ஸோ இப்போ நடக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த லேண்டோட ஒர்த்து வந்து ஏறும். ரூபாய் இந்த லேண்டோட ஒர்த்து இப்போ 10 கோடி ரூபாய் மாறும், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த லேண்டை வந்து வாங்க போறோம். இப்போ நான் தான் லேண்டை வாங்க போறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த லேண்டை 1 கோடி ரூபாய் கொடுத்து வாங்குவேன்னா இல்ல 10 கோடி ரூபாய் கொடுத்து வாங்குவேன்னா? ஆப்வியஸ்லி இப்போ மதிப்பு கூட்டப்பட்டு தானே இருக்கு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுவேன்னா இந்த 10 கோடி ரூபாய் கொடுத்து தான் வாங்குவேன். எவ்வளவு வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு? கிட்டத்தட்ட வந்து 10 மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரிஜினல் வேல்யூவோட பெரிய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் இப்போ இந்த லேண்டே வாங்கிட்டு வச்சுக்கோங்களேன், ஆனா பத்திரத்துல இந்த லேண்டோட உண்மையான விலை வந்து 1 கோடி ரூபாய் இருக்கும், தெரியுமா? ஸோ இதுதான் புக் வேல்யூ வந்து சொல்ல ட்ரை பண்ணுது. ஸோ இப்போ கரண்டா இந்த 100 ரூபாய் வந்துட்டு இந்த டாடா மோட்டார்ஸ் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, அதாவது ஷேர் மார்க்கெட் லிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னா இதோட ஒரிஜினல் வேல்யூ என்ன? அதாவது இப்போ 2020 வந்து டாடா மோட்டார்ஸ் லிஸ்ட் ஆயிருந்தது அப்படின்னா 2020 இருந்து 24 வரைக்கும் இப்போ பிரசன்ட் இயர் வரைக்கும் இந்த மார்க்கெட் பிரைஸ் வந்து ஏறி இருக்கும், சரிங்களா? அப்படி ஏறுறப்போ இதோட ஒரிஜினல் வேல்யூ என்ன? இப்போ 10 ரூபாயில இருந்து ஏறி இருக்கா, இல்லைன்னா வந்து 20 ரூபாயில இருந்து ஏறி இப்போ வந்து 100 ரூபாய் வந்திருக்கா? ஸோ இந்த மாதிரியான பிரைஸ் டிஃபரன்ஸை சொல்றது தான் புக் வேல்யூ. சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா புக் வேல்யூ அப்படின்னு சொல்லப்படுறது எவ்வளவு ரூபாய்க்கு அந்த ஷேர் வந்து லான்ச் ஆச்சு, இப்போ கரண்ட் இயர்ல அதோட மதிப்பு எவ்வளவு அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயத்தை தான் வந்து குறிக்கும். இப்போ உங்களுக்கு புக் வேல்யூவோட ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. இப்போ நான் புக் வேல்யூ இயங்குறதுக்கான ஃபார்முலா வந்து சொல்றேன், சரிங்களா? ஸோ இப்போ வந்து பிகேன்றத புக் வேல்யூ எடுத்துக்கலாம். இப்போ புக் வேல்யூட ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் அசெட் மைனஸ் டோட்டல் லைபிலிட்டி. அசெட்னா அப்படின்னா இந்த கம்பெனியோட மொத்த சொத்து மதிப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டாடா மோட்டார்ஸோட அசெட் அப்படி சொன்னாங்க அப்படின்னா டாடா மோட்டார்ஸோட மொத்த சொத்து மதிப்பு தான் நம்ம வந்து அசெட் அப்படி சொல்லுவோம். டோட்டல் கடனை தான் லைபிலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க பேலன்ஸ் ஷீட்டை பாக்குறப்போ எங்கெங்கெல்லாம் அசெட்னு போட்டிருக்காங்களோ அங்க ஒரு கம்பெனி சொத்தை சொல்றாங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் லைபிலிட்டி சொல்றாங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட கடன் சொல்றாங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால கத்தி கத்தி பேச முடியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்ல ட்ரை பண்றேன், சரிங்களா? இந்த ஃபார்முலா தான் புக் வேல்யூ அப்படின்னு சொல்லப்படுறது எங்கிட்டு இருக்கு. ஆனா புக் வேல்யூல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. ஏன்னா நீங்க எந்த ஒரு பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தாலும், சரிங்களா, அங்க டோட்டல் அசெட்டையும் டோட்டல் லைபிலிட்டியும் ஈக்குவலா தான் வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டல் அசெட் வந்துட்டு 32,000 கோடின்னு வச்சுக்கோங்களேன், டோட்டல் லைபிலிட்டியும் 32,000 கோடி அப்படின்னு தான் இருக்கும். ஸோ இது ஏன் இப்படி வந்து மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னா இப்போ பேலன்ஸ் ஷீட் இயங்குறது ஒரு ஃபார்முலா இருக்கு. எப்படி புக் வேல்யூ இயங்குறது ஒரு ஃபார்முலா இருக்கோ அந்த பேலன்ஸ் ஷீட் இயங்குறதுக்கு ஒரு ஃபார்முலா ஒரு பர்பஸும் இருக்கு. ஸோ அந்த ஃபார்முலா அண்ட் பர்பஸ் பாத்தீங்க அப்படின்னா டபுள் என்ட்ரி அக்கவுண்டிங் சிஸ்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க.
அது என்ன டபுள் என்ட்ரி அக்கௌண்டிங் சிஸ்டம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போ கம்பெனில இருந்து 1 கோடி ரூபாய் சொத்து அதிகமாகுது அப்படின்னா அதே மாதிரி கம்பெனில இருந்து 1 கோடி ரூபாய் கடன் வெளில போகுது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இத பத்தி நான் டீடைலா ஒரு வீடியோ வை பேலன்ஸ் ஷீட் பேலன்ஸ்னு போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மேட்டர் ரொம்ப முக்கியம். நீங்க பேலன்ஸ் ஷீட் பாக்குறீங்க அப்படின்னா இது தெரியாம நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க நிறைய சிக்கல்களை போய் மாட்டுவீங்க. சரிங்களா? இப்போ உங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேலன்ஸ் ஷீட்ன்றது பேலன்ஸ்டாவே இருக்கும். அதாவது சொத்து மதிப்பையும் கடனையும் வந்து ஈக்குவலா தான் மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்றத இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சோ இப்படி நம்ம கால்குலேட் பண்றப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணா என்ன வரும்? இப்போ டோட்டல் அசெட் என்னது? 32 கோடி ரூபாய். அதையே மைனஸ் பண்ணிட்டு டோட்டல் லைபிலிட்டி என்ன? 32 கோடி ரூபாய். சோ ஆப்வியஸ்லி நம்மளுக்கு என்ன வரும்? 0 அப்படின்னு தான் வேல்யூ வரும். சோ இந்த 0ன்ற வேல்யூ வச்சு நம்ம புக் வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. சோ புக் வேல்யூட பர்பஸ் என்ன? சோ லிஸ்ட் ஆகிறப்போ ஒரு வேல்யூ லிஸ்ட் ஆயிருக்கு. இப்போ அதை விட எவ்வளவு அதிகமா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டாடா மோட்டார்ஸ் ஷேர் வந்து 100 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதோட கம்பேர் பண்ணா அப்போ 100 மடங்கு அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கா? அப்படி கிடையாது. ஏன்னா என்பிடிசிலே வந்து சொல்லியிருந்தா நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. சோ இன்வெஸ்டரா ஒரு ஷேரை வாங்குறப்போ அந்த இன்வெஸ்டருக்கு உண்மையாலே இந்த பிரைஸ் வந்து எவ்வளவுக்கு அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொடுக்கறது தான் வந்து புக் வேல்யூ. இப்போ நம்ம ஃபார்முலா வச்சு கம்பேர் பண்றப்போ இப்போ பேலன்ஸ் ஷீட்ல வந்துட்டு 0ன்னு இருக்கு. இந்த ஃபார்முலா படி புக் வேல்யூ 0ன்னு இருக்கு. ஆனா இப்போ டாடா மோட்டார்ஸோட பிரைஸ் வந்து 100 ரூபாய் அப்படின்னு இருக்கு. அப்போ 100 மடங்கு அதிகமா வந்து போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. ஏன்னா 0ன்றது ஒரு இமேஜினரி நம்பர் மாதிரி தான் இந்த ஃபார்முலால வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் வந்து ஒரு இன்வெஸ்டருக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா பேலன்ஸ் ஷீட்டோட பர்பஸ் என்ன? ஒரு ஷேரு அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா, அதாவது காலப்போக்கில் அதோட மார்க்கெட் கேபிட்டல், ஹைப், லூஸ், நியூஸ், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் போக அந்த வருஷத்துக்கு எவ்வளவு அதிகமா அந்த ஒரிஜினல் பிரைஸை விட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறது தான் இந்த புக் வேல்யூவே. சரிங்களா? சோ இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்கு இந்த ஃபார்முலா கால்குலேட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் புக் வேல்யூ பர் ஷேரையும் பி/பி ரேஷியோவையும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அதை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இது கேட்கறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தாலும் நீங்க 2-3 தடவை பார்த்தா பக்கா வந்து புரிஞ்சிடும். சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு புக் வேல்யூ பர் ஷேர்னா என்ன, பி/இ ரேஷியோனா என்னன்னு சொல்லி தர போறேன். ஏன்னா நம்மளுக்கு புக் வேல்யூ ஜென்ரலா நார்மலா கால்குலேட் பண்றப்போ நம்மளுக்கு வந்து 0 அப்படின்னு சொல்றதா வருது. ஸோ நம்ம அதை வச்சு கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு இன்வெஸ்டருக்கு புரியுற மாதிரி ஒரு கால்குலேஷன் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ நான் அதுதான் வந்து சொல்லி தர போறேன். சரி, கம்பெனி எப்படி வந்து இந்த ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ டாடா மோட்டார்ஸ் கம்பெனி எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா 2024ஓட பேலன்ஸ் ஷீட்டை வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஸோ பேலன்ஸ் ஷீட்ல அசட் இருக்கும், லைபிலிட்டி இருக்கும். சரிங்களா? அசட்டா இதை எடுத்துக்கோங்க, அந்த லைபிலிட்டி வந்து இதுன்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? சரி, இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா அசட் கீழே கரண்ட் இருக்கும். கரண்ட்னா என்ன அப்படின்னா ஷார்ட் டேர்ம் அசட், அதாவது இப்பவே வித்து பணமாக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே இந்த கரண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நான் கரண்ட் சொல்லப்படுறது ரொம்ப லாங் டேர்ம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பாண்டு போட்டிருக்காங்க, அந்த பாண்டை வித்தா கூட திருப்பி அவங்களுக்கு பணம் வரும். ஓகேங்களா? ஆனா அந்த பணம் வரதுக்கு 1 வருஷமோ 2 வருஷமோ ஆகும். சோ அந்த மாதிரியான சொத்துக்களை வந்துட்டு நான் கரண்ட் சொல்லுவாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், அசட்ன்றது கம்பெனியோட சொத்து, கரண்ட் அப்படின்னு சொல்லப்படுறது ஷார்ட் டேர்ம் சொத்து, அதாவது எப்ப வேணா வித்து அதை காசா மாத்திடலாம். அது மாதிரி நான் கரண்ட் சொல்லப்படுறது லாங் டேர்ம் சொத்து, அது வித்தாங்கன்னா வரத்துக்கு 1 2 இயர்ஸ் ஆகும். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா லைபிலிட்டி. சோ லைபிலிட்டி கரண்ட் இருக்கும், நான் கரண்ட் இருக்கும். இல்ல முக்கியம் பார்க்க வேண்டியது என்ன பாத்தீங்கன்னா ஈக்விட்டி அப்படின்னு இருக்கும். சோ ஈக்விட்டி அப்படின்னு சொல்லப்படுறது ஷேர் ஹோல்டரோட மணி. அதாவது இப்போ நீங்க பேலன்ஸ் ஷீட் பாத்தீங்க அப்படின்னா ஈக்விட்டி அப்படின்னு சொல்லப்படுறது ஒன்று இருக்கும். சரிங்களா? அந்த ஈக்விட்டி என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா இந்த கம்பெனி மேல, அதாவது டாடா மோட்டார்ஸ்ன்ற கம்பெனி மேல ஷேர் ஹோல்டர் எவ்வளவு பணம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றதை குறிக்கும். ஆனா இப்போ உங்களுக்கு கேள்வி வரலாம், சரி ஷேர் ஹோல்டரோட பணத்தை எதுக்கு வந்து கடன், அதாவது லைபிலிட்டி கீழே வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் சொல்றேன். எந்த காசெல்லாம் கம்பெனி விட்டு போகுதோ அதெல்லாம் லைபிலிட்டின்னு சொல்லுவாங்க. எந்த காசெல்லாம் கம்பெனிக்குள்ள வருதோ அது எல்லாமே அசட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதெல்லாம் வித்தாலும் மறுபடியும் அந்த கம்பெனிக்குள்ள தான் காசு வருது. அதாவது அசட், அவங்க சொத்தை வித்தாலும் மறுபடியும் கம்பெனி தான் வரப்போகுது. அதனாலதான் இதை வந்து நம்ம அசட் அப்படின்னு சொல்றோம். சோ லைபிலிட்டியில ஏன் ஈக்விட்டி வருது அப்படின்னா, இப்போ என்கிட்ட ஒரு ஷேர் இருக்கு, அந்த ஷேர் வந்து நல்ல பீக்ல போயிடுச்சு அப்படின்னா நான் வித்துருவேன். சோ வித்தா அந்த கம்பெனி வந்து எனக்கு கொடுக்கணும். சோ விற்கும் போது என்ன ஆகுது, அந்த கம்பெனி விட்டு காசு வெளில போகுது. சோ அதனாலதான் ஈக்விட்டியும் லைபிலிட்டிக்குள்ள வரும். சோ நெக்ஸ்ட் டைம் நீங்க பேலன்ஸ் ஷீட்ல ஈக்விட்டி பாத்தீங்க அப்படின்னா ஷேர் ஹோல்டர் காசு, நம்மளோட காசு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சோ இப்போ உங்களுக்கு புக் வேல்யூல இருக்க அசட் தெரிஞ்சிச்சு, லைபிலிட்டி தெரிஞ்சிச்சு, அதுல என்னென்ன கால்குலேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சு. சரி, முன்னமே பார்த்த மாதிரி தான் இப்போ புக் வேல்யூல என்ன வந்து இடிக்குது, டோட்டல் அசட்டையும் டோட்டல் லைபிலிட்டியும் மைனஸ் பண்ணும்போது 0 அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் வந்து கிடைக்குது. சோ இதனால ஒரு இன்வெஸ்டருக்கு இது எவ்வளவு மடங்கு அதிகமா இந்த ஷேரோ இல்ல எவ்வளவு கம்மியா அந்த ஷேர் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, ஒரிஜினல் வேல்யூட எவ்வளவு கம்மியா போயிட்டு இருக்கோ இல்ல அதிகமா போயிட்டு இருக்கோ தெரியல அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ல வந்து மாட்டிக்கிட்டாங்க. சோ அதனால கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னா டோட்டல் புக் வேல்யூ கணக்கு எடுத்துக்க வேணாம், ஏன்னா கணக்கு எடுத்தா 0 தான் வருது. அதனால ஒரு ஷேரோட புக் வேல்யூ வந்து நம்ம கணக்கு எடுப்போம். அதாவது ஒரு பர்டிகுலர் ஷேரோட புக் வேல்யூ கிடைச்சிச்சு அப்படின்னா அதை வச்சு நம்ம எவ்வளவு மடங்கு அதிகமா போகுதோ இல்ல கம்மியா போகுதோ கண்டுபிடிச்சிடலாம்.
அப்படின்றத ஒரு இன்வெஸ்டரால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்றாங்க. அந்த கான்செப்ட் தான் புக் வேல்யூ பர் ஷேர். ஓகேங்களா? சோ புக் வேல்யூ பர் ஷேர் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஷேரோட புக் வேல்யூ வந்து கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன அப்படின்னா ஈக்விட்டி டிவைடட் பை டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர். ஓகேங்களா? சோ ஈக்விட்டின்றது நம்மளோட பணம், அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ன்றது இப்போ டாடா மோட்டார்ஸ் வந்துட்டு தன் கம்பெனி ஷேர் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகுறப்போ 2 ஷேரா வந்து பிரிப்பாங்க. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா ட்ரெஷரி ஷேர், இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் ஷேர். ட்ரெஷரி ஷேர் அப்படின்னா என்னன்னா அந்த ஷேர் வந்து பப்ளிக் ஆக்ஷனுக்கு வராது, அதை வந்து கம்பெனி வச்சுப்பாங்க. இதுதான் வந்து ப்ரமோட்டர் ஹோல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ன்றது நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு ஆக்ஷன்ல வந்துடும், நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி இருக்கிறதா எடுத்துப்பாங்க. சோ இப்போ நம்மளோட பேலன்ஸ் ஷீட் வச்சு பார்க்கும்போது ஈக்விட்டி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? சோ இப்போ ஈக்விட்டி இடத்துல நம்ம இதை அப்ளை பண்றோம். 134 பில்லியன் வந்துட்டு இப்போ நம்மளுக்கு ஈக்விட்டியா இருக்கு. சரிங்களா? இப்போ அவுட்ஸ்டாண்டிங் ஷேர் பாத்தீங்க அப்படின்னா 5.2 பில்லியன். சோ அவ்வளவு ஷேர்ஸ் வந்து இப்போ இருக்கு. சோ இப்போ நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டா 25 ரூபாய் அப்படின்னு வந்து நிக்கும். ஓகேங்களா? சோ இதுதான் வந்துட்டு ஒரு ஷேரோட ட்ரூ வேல்யூ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2020 வந்து இந்த ஷேர் லிஸ்ட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 2024 இப்போ ஒருத்தர் வந்து இந்த ஷேரை வாங்க போறாங்க அப்படின்னா இப்போ அந்த ஷேர் 100 ரூபாவா இருக்கட்டும் 200 ரூபாவா இருக்கட்டும் எவ்வளவு, இன்னொரு பேரு மார்க்கெட் வேல்யூ. சரிங்களா? மார்க்கெட் வேல்யூன்றது அதோட எப்படி சொல்றது, தன்னோட தேவைக்கேற்ற மாதிரி தன்னை மாத்திக்கும். தேவைக்கேற்ற மாதிரி இப்போ வந்து 300 ரூபா 400 ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா இப்போ நம்ம இந்த ஃபார்முலா வச்சு டிவைட் பண்றப்போ இதோட ஒரிஜினல் வேல்யூ வந்து 25 ரூபாய். அதாவது ஹைப் எல்லாம் இல்லாம இதோட வேல்யூ வந்து 25 ரூபாய் அப்படின்றத நம்மளுக்கு இப்போ சுட்டி காட்டுது. சோ இதனால நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்னா இப்போ சொன்ன மாதிரி தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாடா மோட்டார் வந்துட்டு 150 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் அதை வாங்க போறேன் அப்படின்னா இப்போ அதோட ஒரிஜினல் வேல்யூ 25 ரூபான்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன். சோ நான் இப்போ எவ்வளவு அதிகமா கொடுத்து வாங்குறேன் அப்படின்ற இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நீங்க ஒரு காய்கறி கடைக்கு போறீங்க. சரிங்களா? இப்போ காய்கறி கடைக்கு போறப்ப காய்கறி கடை என்ன சொல்றாரு அப்படின்னா கிலோ வந்துட்டு தக்காளி வந்து கிலோ 100 ரூபாய் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஆனா உங்களுக்கு தெரியுது இல்ல கிலோ 100 ரூபாய்லாம் கிடையாது, ஏன்னா அதுக்கு டிமாண்டே கிடையாது, நல்ல விளைச்சல் இருக்கு, சோ கம்மியா தான் விலை விக்குது அப்படி சொல்லிட்டு நீங்க பேரம் பேசி வாங்குவீங்கல்ல. சோ அதே தான் வந்து இங்க நடக்குது. இப்போ 150 ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா இது ஒரிஜினல் வேல்யூ வந்து 25 ரூபாய் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. சோ இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இதுக்கு க்ளோஸா வரப்போ வாங்குவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 75 ருபீஸோ 80 ருபீஸோ வரும்போது தான் இதை வாங்குவீங்க. சோ இந்த மாதிரியான கால்குலேஷன்ஸை சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு ஆப்டிமிஸ்டிக் பிரைஸ்ல வாங்க வைக்கிறது தான் இந்த புக் வேல்யூ பர் ஷேர். கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும், கொஞ்சம் டெக்னிக்கலா தான் இருக்கும். கொஞ்சம் நீங்க கவனிச்சு நீங்க 2-3 தடவை பாத்தீங்க அப்படின்னா பக்காவா வந்து புரிஞ்சு. சரிங்களா? என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சிம்பிளா சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு உடம்பு வேற சரியில்லையா, அதனால கத்த முடியல. சோ என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கரெக்டா வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சரி, இப்போ நம்ம இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா P/B ரேஷியோ. ஓகேங்களா? இதோட டைரக்ட் ஒரு சம்பந்தம் P/B ரேஷியோ. தனித்தனியா பார்க்க கூடாது, இதோட கண்டினியூட்டிவா தான் இதை பார்க்கணும். இப்போ P ரேஷியோ அப்படின்னு சொல்லப்படுறது இப்போ ஒரிஜினல் வேல்யூ விட, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 25 ரூபாய் கண்டுபிடிச்சிட்டோம்ல, இந்த 25 ரூபாயில இருந்து எவ்வளவுக்கு மேல போயிருக்கு, இப்போ வந்து 150 ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு நம்ம வச்சுக்கிறோம். இதோட பர்சன்டேஜ் என்ன கண்டுபிடிக்கிறது தான். இப்போ ரொம்பவே வந்து சிம்பிள் தான். இப்போ 1 ரூபாய் ஒரு ஷேர் வந்து ரிலீஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதுவே அந்த ஷேர் 2 ரூபாய் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து 100% ப்ராஃபிட். நம்ம நம்பரா பார்க்கும்போது 2 ரூபான்னு தெரியுது, ஆனா பர்சன்டேஜா பார்க்கும்போது 100ன்னு தெரியுமா? சோ அந்த பர்சன்டேஜை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து P ரேஷியோ வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ ரொம்ப சிம்பிள் தான். எப்படி புக் வேல்யூ பர் ஷேர் எங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கோ அதே மாதிரி P ரேஷியோ எங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. மறுபடியும் சொல்றேன், இது ஒரு கண்டினியூஷன் தான். சோ இந்த ஃபார்முலா அப்படியே கண்டினியூ ஆகும். என்னன்னா கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் டிவைடட் பை புக் வேல்யூ பர் ஷேர். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம இந்த வேல்யூ தான் இங்க அப்ளை பண்ண போறோம். எதோட அப்ளை பண்ண போறோம்? கரண்ட் மார்க்கெட் ஷேரோட. கரண்ட் மார்க்கெட் ஷேர் எவ்வளவு இந்த அஸ்யூம்ல 150 ரூபாய். சரிங்களா? சோ 150 ரூபாய் டிவைடட் பை புக் வேல்யூ பர் ஷேர் எவ்வளோ? இப்போ ஒரு ஷேரோட புக் வேல்யூ என்னது 25 ருபீஸ். சோ இப்போ 6ன்னு வரும். சோ நம்ம பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 6% அப்படின்னு வரும். சோ இப்போ நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ மார்க்கெட் பிரைஸ் என்ன 150 ரூபாய், ஆனா இதோட புக் வேல்யூ என்ன 25 ருபீஸ். அதாவது ஒரு ஷேர் 25 ரூபாய் தான் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். சரிங்களா? மறுபடியும் சொல்றேன், புக் வேல்யூல வர ட்ரூ வேல்யூ வேற, இன்ட்ரின்சிக் வேல்யூல வர ட்ரூ வேல்யூ வேற. இன்ட்ரின்சிக் வேல்யூ ட்ரூ வேல்யூன்றது ஒரு லேண்டோட சொத்து பத்திரத்துல எவ்வளவு இருக்கோ அந்த வேல்யூ, அது வந்து மாறவே மாறாது. ஆனா இந்த புக் வேல்யூ ட்ரூ வேல்யூன்றது காலப்போக்கில், அதாவது அந்த பத்திரத்துல இருந்து எவ்வளவு ஏறி இருக்கு அப்படின்ற கண்டுபிடிக்கிற வேல்யூ தான். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். நான் ட்ரூ வேல்யூ அதாவது இன்ட்ரின்சிக் வேல்யூ நடத்துறப்போ பக்காவா புரிஞ்சிடும். சோ அந்த வீடியோ வேணாலும் கீழே கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன். சரிங்களா? இப்போ 25 ருபீஸ்ல நம்ம புக் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது 150 ரூபாய்க்கு தான்.
ஸோ இப்போ எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு? 6% வந்து அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதாவது புக் வேல்யூ விட 6 மடங்கு அதிகமா வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நான் சொல்ற நம்பல அப்படின்னா இப்போ இது ஒரு கண்டினியூஷன் சொன்னேன்ல. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? புக் வேல்யூ பர் ஷேர் ₹25 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். சரிங்களா? இப்போ இது கீழே 6ன்னு போடுங்களேன், நம்மளுக்கு ₹150 தான் கிடைக்கும். ஓகேங்களா? புரியுதுங்களா? இந்த இடத்துல நம்ம புக் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறோம். அந்த புக் வேல்யூ விட எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து அதிகமா போயிட்டு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் பிஇ ரேஷியோ. இது ஒரு கண்டினியூவேஷன் தான், ரொம்ப குழப்பிக்கலாம் வேணாம். சரிங்களா? சரி, இதுல இன்னொன்னும் இருக்கு. இதை வந்து 1 to 10 ஸ்கேல்ல வந்துட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ஒரு ஷேரை வந்து இந்த ரேஷியோக்குள்ள இருந்தா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ஷேர் போறீங்க, டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கோங்களேன். இப்போ நீங்க பிஇ ரேஷியோ வந்துட்டு 5ன்னு கண்டுபிடிக்கிறீங்க. சோ இப்போ நார்மலா அந்த ஷேர் வந்து 5 மடங்கு அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதோட ஃபியூச்சர் ஒரு வேலை இன்னும் நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்க அப்படின்னா நீங்க இப்பவே கூட வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஆனா இதுவே 1க்கு கீழே இருக்கு அப்படின்னா நீங்க கொஞ்சம் பார்த்து வாங்கணும். இது வந்து ஃபியூச்சரோட மதிப்பு தெரியாம டவுனா போயிட்டு இருக்கா, இல்ல ஃபியூச்சரே இல்லைன்னு சொல்லி கம்மியா போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல போற விஷயம் உங்களுக்கு தெரியணும். இப்போ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் அதுதான் சொல்லி தர போறேன். கொஞ்சம் கவனமா கேளுங்க. சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு புக் வேல்யூவோட யூஸ் பத்தி சொல்ல போறேன். ஏன்னா உங்களுக்கு புக் வேல்யூ இப்போ என்னன்னு தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் புக் வேல்யூ பர் ஷேர்னாலும் தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பி/பி ரேஷியோ, அதாவது பிரைஸ் டு புக் ரேஷியோ அப்படின்னாலும் தெரிஞ்சு. சரிங்களா? சோ இதோட யூஸ் என்ன, இதோட பர்பஸ் என்ன? இப்போ ஷேரோட பிரைஸோட அதிகமா போயிட்டு இருக்கு, கம்மியா போயிட்டு இருக்கு, இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். நீங்க ஒரு ஷேர் மார்க்கெட்டை பத்தி அதிகமா யூடியூப்ல சர்ச் பண்ற ஒரு பர்சன் நீங்க அப்படின்னா இந்த வார்த்தை நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. வேல்யூட், அப்புறம் வந்துட்டு அண்டர் வேல்யூ சொல்லிட்டு. அது என்னடா ஓவர் வேல்யூட் இல்ல அண்டர் வேல்யூட்னா, இது ரொம்ப சப்ஜெக்டிவான டாபிக். ஒருத்தவங்களுக்கு ஏத்த மாறுபடுற முன்னாடியே சொல்லிடுறேன். சரிங்களா? சரி, இப்போ ஓவர் வேல்யூனா என்ன அப்படின்னா, இப்போ டாடா மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கம்பெனி வச்சுக்கோங்க. அதோட ஷேர் பிரைஸ் ₹100 அப்படிதான் இருக்கு. இப்போ நான் ஒரு இன்வெஸ்டரா நான் பாக்குறேன். இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் வாங்க போற முடிவு பண்றேன். டாடா மோட்டார்ஸ் பத்தி எல்லாமே படிச்சு வைப்பேன். சோ இப்போ என்ன தெரியுது அப்படின்னா இவங்க ஈவில கான்சென்ட்ரேட் பண்ண போறாங்க. அதாவது ஃபியூச்சரிஸ்டிக் கார்ஸ் வந்து தயாரிக்க போறாங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, இப்போ நான் என்ன பார்ப்பேன்? இப்போ அதோட தகுதியை விட இப்போ அந்த ஷேர் அதிகமா போயிட்டு கம்மியா போயிட்டு இருக்கா அப்படின்னு பார்ப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாடா மோட்டார்ஸ் ஒரு காம்படிட்டர் யாரு? மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மாருதி, அதுக்கப்புறம் ஹுண்டாய். ஸோ இவங்க ஒரு காம்படிட்டரா இருக்காங்க. ஸோ இவங்களை விட இவங்க எந்த அளவுக்கு வந்துட்டு மாறுபட்டு இருக்காங்க, திறன்பட செயல்படுறாங்கன்னு பார்த்துட்டு இவங்க மார்க்கெட் வேல்யூ விட இவர் சீப்பா இருக்காரான்னு நான் பார்ப்பேன். ரொம்ப சிம்பிள். இப்போ ஏபிஜே அப்துல் கலாம் எடுத்துக்கோங்களேன். இப்போ ஏபிஜே அப்துல் கலாம் யாரு? அவர் ஒரு சயின்டிஸ்ட். இப்போ மறைந்த ஒரு சூப்பரான ஒரு சயின்டிஸ்ட். ஆனா அவர் சின்ன பையனா இருக்கும் போது சயின்டிஸ்ட் ஆகும் நினைச்சு பார்த்திருப்பாங்களா? கிடையாதுல்ல. ஆனா அவர் டீச்சர் அடிக்கடி சொல்லுவாரு, நீ கண்டிப்பா வாழ்க்கையில முன்னேறுவ அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்போ ஏபிஜே அப்துல் கலாம எந்தவித மதிப்பும் இல்லாதப்போ ஒரு மதிப்பு இருக்கு நம்பி அவர் ரெக்கமெண்ட் பண்றாரு தெரியுமா? அதுதான் ஓவர் வேல்யூடா அண்டர் வேல்யூடான்னு சொல்றது. இப்போ இந்த மார்க்கெட்ல இருக்கிறது இப்போ இன்வெஸ்டர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஓகே, இந்த மார்க்கெட்டோட மதிப்பு ரொம்ப கம்மியா இருக்கு, இவங்க எவ்வளவு ஸ்பெஷலா இருக்காங்க, இவங்களுக்கு எவ்வளவு கம்மியான பிரைஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க, சோ இது நம்மள சான்ஸ் சொல்லிட்டு இதை வந்து கம்மியா வந்து வாங்கிப்பாங்க. இதுதான் நம்ம வந்து அண்டர் வேல்யூட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு இன்வெஸ்டரோட முக்கியமான பொறுப்பு என்னன்னா அண்டர் வேல்யூல ஒரு ஸ்டாக் வாங்கணும், ஓவர் வேல்யூல ஒரு ஸ்டாக் வந்து விற்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஷேர் மார்க்கெட் கிராஃப் மேலே கீழே போயிட்டு இருக்கு தெரியுமா? இது மேல போயிட்டு இருக்கு அப்படின்னா வாங்குறாங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி கீழே போகுது அப்படின்னா அந்த ஷேரை யாரோ விற்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஷேர் மார்க்கெட் ரூல்ஸ் படி நீங்க ஏதாவது ஒரு ஷேரை வாங்கினீங்க அப்படின்னா மார்க்கெட் பிரைஸ் வந்து அதாவது கிராஃப் வந்து ஏறும். நீங்க வித்தீங்க அப்படின்னா அந்த கிராஃப் வந்து இறங்கும். சரிங்களா? சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இடத்துல அதாவது அண்டர் வேல்யூடா, அதாவது அதோட மதிப்பு தெரியாம கம்மியா இயங்கிட்டு இருக்கு, அதாவது மக்களோட பார்வையில இன்னும் படல அப்படின்னு படுற ஸ்டாக் தான் நம்ம வந்து அண்டர் வேல்யூ ஸ்டாக், அதாவது தன் மதிப்போட கம்மியா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்போ இந்த இடத்துல வாங்கி இந்த இடத்துல அதாவது ஓவர் வேல்யூ அப்படின்னா நிறைய பேர் வந்து கூஞ்சிட்டாங்க இப்போ. சோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா எவ்வளவு ஸ்பெஷலான ஒரு விஷயமா நார்மலைஸ் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் பிரியாணி, முதல்ல பிரியாணி வர்றப்போ ஸ்பெஷலா பார்த்தோம், சாப்பிட அழுத்து போயிடுச்சு தெரியுமா? சோ அந்த மாதிரி வரப்போ அது ஓவர் வேல்யூ சொல்லுவோம், அது நம்ம வித்துருவோம். சரிங்களா? ஓகே, சோ இந்த இன்வெஸ்டருக்கு இந்த ஓவர் வேல்யூடையும் இந்த அண்டர் வேல்யூடையும் மென்ஷன் பண்றது தான் இந்த பிவிபிஎஸ், அதாவது புக் வேல்யூ பர் ஷேரும் இந்த பி/பி ரேஷியோ, அதாவது பிரைஸ் டு புக் ரேஷியோ. இதை நம்ம பி/இ ரேஷியோலையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணலாம். இது நான் வந்து ஆக்சுவலி வீடியோவா போட்டிருக்கேன், ஷேர் மார்க்கெட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஓவர் வியூ அப்படின்னு சொல்லிட்டு வேணா அதையும் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சோ இந்த மாதிரியான கான்செப்ட், அதாவது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது. அதாவது புக் வேல்யூ உங்களுக்கு ஓவர் வேல்யூ ஒரு ஸ்டாக் இல்ல அண்டர் வேல்யூ ஒரு ஸ்டாக்னு சொல்லி தெரியுமா? சோ அந்த மாதிரி விஷயம் சொல்லி தரதுனால தான் புக் வேல்யூ பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். அதுக்கப்புறம் புக் வேல்யூ யூஸ் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஷேர் வாங்க போறீங்க அப்படின்னா அது ஓவர் வேல்யூடா இல்ல அண்டர் வேல்யூன்னு தெரிஞ்சிடும். சோ இது ஒரு பர்பஸ் என்னன்னா, இப்போ ஒருவேளை ஒரு ஷேரோட வேல்யூ ரொம்ப மதிப்பு இருக்கு, ஃபியூச்சர் ரொம்ப மதிப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு அது எவ்வளவு சீப்பா இருக்கு வாங்க ட்ரை பண்ணுவீங்கல்ல. சோ அந்த பர்பஸை கொடுக்கறது தான் இந்த புக் வேல்யூ. நான் மறுபடியும் சொல்றேன், ஷேர் மார்க்கெட் பேலன்ஸ் ஷீட் எல்லாமே ஒண்ணு மட்டும் தான் சொல்லும். இந்த ஷேரோட ஒரு பயோடேட்டாவை சொல்லும். அதை வச்சுதான் நம்ம வாங்குறதா விற்கிறதா முடிவு எடுக்கும். அதுல ஒண்ணுதான் இது. நீங்க சுத்தி பார்த்தாலும் பி/இ ரேஷியோவும் பி/பி ரேஷியோவும் ஒண்ணு தான் சொல்லும். அது அண்டர் வேல்யூடா ஓவர் வேல்யூடான்னு சொல்லிட்டு. ஆனா அது என்ன மீன்ஸ் சொல்றதுன்னு தான் மாறுபடும். சரிங்களா?
இது கொஞ்சம் கன்ஃபியூஷனான டாபிக் தான். பட் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். நான் மறுபடியும் சொல்றேன், என்னால வந்து கத்த முடியல. ஏன் தெரியல, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, ரொம்ப ஃபெடப்பா இருக்கேன், என்னன்னு தெரியல. சரிங்களா? பட் முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டா கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ கரெக்டாக பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க, நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும், நான் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கணும், இல்ல நான் வந்து கொஞ்சம் ஃபைனான்ஷியலி நான் கொஞ்சம் நாலேஜ் வளர்த்துன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனல் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா கண்ட கர்மம்லாம் இப்போ இன்ஸ்டாகிராம், யூடியூப் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. நான் ஏதோ கொஞ்சம் மக்களுக்கு ஒர்க் செய்யறேன்னு நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட் யாராவது ஒர்க் பண்ணணும், அவருக்கும் ஷேர் மார்க்கெட் வளரணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த வீடியோ கம்ப்ளீட்லி எஜுகேஷன் பர்பஸா இருக்கும். ஒரு ஷேரை வாங்குறீங்க விற்கிறீங்கனாலும் பார்த்து வாங்குங்க, பார்த்துவீங்க. நம்ம சோஷியல் மீடியா ஒரு பர்சன் வந்து சொல்லிட்டான்றதுக்காக வாங்காதீங்க, விற்காதீங்க. சரிங்களா? ஏன்னா நீங்க கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிறீங்க, அந்த பணத்துக்கு நீங்க உத்தரவாதம். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் கேட்குறீங்க ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்ட் 3 போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பார்ட் 3 போட்டா ஆக்சுவலி முடிஞ்சுச்சு எல்லாமே. அதுவும் வேணும்ன்றவங்க கீழே கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. எல்லாம் வீடியோஸ் பாருங்க. இந்த மாதிரி வளர்ந்த ஒரு யூடியூபரை சப்போர்ட் பண்ணுங்க. மீட் நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய்.